சம்டைம்ஸ் நமக்கு சமைக்கிறதுக்கு மூடு இருக்காது. அப்போ வந்து இந்த எக் கிரேவியை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ஏன்னா இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஈவன் இன்க்ளூடிங் ரைஸுக்குமே வந்து ஒரு சூப்பரான காம்போ. ஸோ வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் வந்து இந்த மிக்சியில் வந்து கொஞ்சம் தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் புதினா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் உப்பு, தேவையான தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ கொதிச்சிட்ட பிறகு இப்போ நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் அப்படியே வந்து உடச்சி இதில் ஊற்றிக்கோங்க கிரேவியில். ஸோ ஊற்றிட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா வந்து மூடி போட்டு 2 சைடும் குக் பண்ணி எடுத்திங்கன்னா முட்டையை இந்த மாதிரி சூப்பரான எக் கிரேவி ரெடி. கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான குயிக்காக 10 மினிட்ஸில் வந்து எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் அன்றைக்கி வந்து சப்பாத்தியோட சர்வ் பண்ணியிருந்தேன். சப்பாத்தியும் அன்றைக்கி சூப்பர் சாஃப்டாக செமையாக வந்துருந்துங்க. ஸோ நெய் போட்டு அதையும் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.